ஆட்டுக்குட்டி பார்த்தீங்களா? எல்லாம் எவ்வளோ ஜாலியாக மேய்ஞ்சிட்ருக்காங்க பாருங்க. இன்றைக்கி நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது. எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்க. கொஞ்சமாக வளர்க்க ஆசைப்பட்டு இப்போ கொஞ்சம் கூட இருக்குது. குட்டி எல்லாம் குட்டிஸ் நிறையா இருக்குது. ஒரு 15 குட்டிஸ் போட்டிருக்கு, புதுசாக போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாம் குட்டிஸாக இருக்காங்க. எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்க. ஜாலியாக இருக்காங்க எல்லாம். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் வந்து கிளைமேட் ரொம்ப வெயிலாகவும் இல்லை, மழையாகவும் இல்லாமல் இருக்குது. அப்படியே கொள்ள ஜாலியாக காலை ஆற்றிட்டுருக்காங்க. அப்படியே இந்த பில்லை செடியெல்லாம் சாப்பிட்டுட்டு கடலக்கொடி வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். ஃபுல்லாக கடலக்கொடி இருக்குது. 3 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வெளியில் விட்டேன். வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நிற்கிறாங்க. பரவாயில்ல. பாருங்கள், இங்கே ஒரு குட்டீஸ் வந்து மட்டையை கடிச்சிட்ருக்குது. அதெல்லாம் அவங்க அம்மா விட்டுட்டு வெளியில் வந்தோன்னே வெளியில் விட்டோன்னே ஜாலியாக தெரிஞ்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குட்டீஸ் வந்து வேலியை நோண்டிகிட்ருக்கு. வேலிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, வேலியை நோண்டிகிட்ருக்கு. அழகாக மேய்ஞ்சிட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. அப்படியே 4 குட்டியில் வாங்கிட்டு வந்து இப்போது கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். கொஞ்சமாக டெவலப் பண்ணி நல்லாயிருக்கு. இப்போது செலவு தான் நிறையா ஆகுது. கடலக்கொடியே பயங்கரமாகச்சு. இப்போது 15,000 18,000 இருக்குது கடலக்கொடியே. செலவு தான் அடிச்சுட்டு போகுது. ஆனால் அதுங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமந்தான். கடலக்கொடி இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் பண்ணாலும் நம்ம பசுந்தீவனம் இல்லைனா கூட கடலக்கொடி வச்சு மெயின்டைன் பண்ணிடலாம். கடலக்கொடி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ மொத்தத்தில் ஒரு 7 வண்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். 7 வண்டி கடலக்கொடி மட்டும் வாங்கிட்டு வந்து போர் போட்டாச்சு. போதும், நம்மக்கிட்ட 20 நிற்கிது, குட்டியில் ஒரு 11 நிற்கிது. போதும், அதை வச்சு மெயின்டைன் பண்ணிடலாம். இப்போ ஜாலியாக மேய்ஞ்சிட்ருக்காங்க. இப்போ இன்னும் 2 இது குட்டி போடும். இது வந்து இப்போது 4.5 மாதம் ஆகிடுச்சு. இவங்க வந்து 4.5 மாதம் ஆகிட்டாங்க. தலையத்து ஃபஸ்ட்டு இது 4.5 மாதம் முடிஞ்சுது. இப்போ அவங்க குட்டி போட்டுருவாங்க. இன்னும் ஒரு 15-20 நாள் குட்டி போட்டுருவாங்க. ஆட்டுக்கு வந்து 6 மாதம்லாம் கிடையாது, 5 மாதம் தான் கணக்கு. கரெக்டாக 150 155 நாள் குட்டி போட்டுரும். 150லேருந்து 55 57 நாளுக்குள்ளே குட்டி போட்டுரும். அவங்க ஒரு குட்டி தான் போடுவாங்க. ஆனால் இவங்க 2 குட்டி 3 குட்டி போடுவாங்க. இவங்க வந்து வயசானவங்க. அவங்க பாட்டி என்ன பார்க்குற, அவங்க பாட்டி இவங்க வந்து 3 குட்டி போடுவாங்க தாராளமாக. எப்போவும் 3 குட்டி போடுவாங்க. இந்த தடவை 3 குட்டி 100 ஆடு ஒன்று போட்டிருக்கு. அது பார்த்தா 2 இது கிடா குட்டி நல்லா இருக்குது. ஒரு பொட்டை குட்டி வந்து கால் வந்து அப்படி சூம்பி போயிடுச்சு.